guys, welcome back to TR Diaries. என்னோட ஃபேவரட் டிஷ் தாங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி. இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா, சிக்கன் 65 கிரேவி மசாலா பொடின்னு சொல்லிட்டு விற்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு மிளகா பொடி வந்து அரைச்சி வைப்பாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வந்து கிண்டிக்கணும். லைட்டாக அதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றணும். நல்லெண்ணெயாக இருக்கட்டும், நார்மல் எண்ணெயாக இருக்கட்டும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சிக்கனையும் வந்துட்டு உள்ளே போட்டு நல்லா வந்து கிளறி வச்சுக்கணுங்க. ஒரு 1 hour கழித்து வடச்சட்டியில் வந்து மொத்தமாக அதை போட்டு பண்ணணும். இது சோம்பேறி சிக்கன் மாதிரி கிடையாது. சோம்பேறி சிக்கன் வேறு, இது வேறு. இதில் வந்து லெமனும் லைட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி, அப்புறம் வந்து மிளகு, புதினா, மல்லி இதெல்லாமே சேர்த்து கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சு அந்த கிரேவி அந்த பேஸ்ட் வந்து போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கிரேவி ஓகேன்னுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி சுக்கா பண்ணாமல் கிரேவியாக பண்ணிட்டேன். வித் அந்த நான் பண்ண பிரியாணியோட. இந்த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் Instagram guys. Thank you for watching. Bye.